வணக்கம். சிறுவர் சிறுகதை ஜேம்ஸ் வாட்டும் டீ கெட்டிலும். படைப்பு எஸ். புனிதவள்ளி அவர்கள். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். ஒருமுறை ஒரு சிறுவன் தன்னுடைய பாட்டி வீட்டு சமையலறையில் அமர்ந்திருந்தான். அங்கு அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் மீது அவன் கவனம் பதிந்திருந்தது. அது எப்படி எரிகிறது என்று அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். இது ஒன்றும் புதிதல்ல. அவன் எதை கண்டாலும் அதை பற்றி ஆச்சரியப்படுவான். அது குறித்து கேள்விகள் கேட்டு துளைத்து எடுத்து விடுவான். பாட்டி, அந்த நெருப்பு எப்படி எரிகிறது என்ற கேள்விக்கு அவன் பாட்டி பதில் சொல்ல இயலவில்லை. பதில் சொல்ல முடியாத கேள்விகளாக கேட்டு அவன் திணறடிப்பது அவன் பாட்டிக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆகையால் அவள் வாயை மூடிக்கொண்டு இரவு உணவை தயாரிக்க தேவையான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தாள். அவள் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு கெட்டிலில் தண்ணீரை எடுத்து அடுப்பின் மீது வைத்தாள். அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. தண்ணீர் கெட்டிலுக்குள் கொதிக்கத் தொடங்கியதும் சிறிய கோடு போல் நீராவி கெட்டிலின் மூக்கு போன்ற வாய் வழியாக வெளியேறியது. அதிக நீராவி தயாரானதும் கெட்டிலின் வாயை மூடியிருந்த இறுக்கமில்லாத மூடி தடதடவென்று ஆடத் தொடங்கியது. நீராவி அந்த மூடியை வெகு வேகமாக அசைக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த சிறுவன் அந்த கெட்டிலின் மூடியை திறந்தபோது உள்ளே தண்ணீரை தவிர எதுவும் இல்லை. பாட்டி, அந்த டீ கெட்டிலுக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்ட பேரனுக்கு அதனுள் தண்ணீரை தவிர எதுவும் இல்லையே என ஆச்சரியமாக பாட்டி பதிலளித்தாள். ஆனால் அதனுள் ஏதோ இருக்கிறது என்று நான் நிச்சயம் நினைக்கிறேன். அந்த கெட்டிலின் மூடியை தூக்கவும் ஆட்டவும் தண்ணீரால் எப்படி முடிகிறது? அந்த கெட்டிலோட மூடியை தூக்கவும் ஆட்டவும் தண்ணீரால் எப்படி முடிகிறது என்று எதிர்கேள்வி கேட்டான் பேரன். பாட்டி சிரித்துக்கொண்டே, அது வெறும் நீராவிதான் கண்ணா என்று பதில் சொன்னாள். பார்த்தாயா, அந்த நீராவி கெட்டிலின் மூக்கு வழியாகவும் வருகிறது. அதே சமயம் மூடியையும் அசைக்கிறது. அப்படியா? இப்போது நீ கெட்டிலுக்குள் ஊற்றிய தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றாயே. அப்படியென்றால் இந்த நீராவி என்ற சமாச்சாரம் எங்கிருந்து எப்படி வந்தது? இது தெரியாதா? இது தண்ணீரிலிருந்து வந்தது. தண்ணீர் சூடானதும் நீராவியை உருவாக்கியது. இதை சொல்லிய பாட்டி, இந்த சிறுவனுக்கு தான் எப்படி இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் வருகிறதோ என்று ஆச்சரியப்பட்டாள். அந்த சிறுவன் கெட்டிலின் மூடியை அகற்றிவிட்டு மீண்டும் ஒரு முறை கெட்டிலுக்குள் பார்த்தான். அவன் அதனுள் கொதிக்கும் தண்ணீரை தவிர எதையும் பார்க்க முடியவில்லை. அந்த நீராவியும் கூட அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்த பின்புதான் பார்க்க முடிந்தது. இது என்ன ஆச்சரியம்! இந்த நீராவி இந்த மூடியை இவ்வளவு பலமாக ஆட்டுகிறது என்றால் இது எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்க வேண்டும்? பாட்டி, எவ்வளவு தண்ணீர் உள்ளே ஊற்றினீர்கள் என்று ஆர்வத்தோடு கேட்க, ஏனப்பா, ஒரு 1/2 லிட்டர் ஊற்றியிருப்பேன் என்று பாட்டி அலட்சியமாக பதில் சொன்னாள். அப்படியா? இந்த சிறிய அளவு தண்ணீரிலிருந்து வரும் நீராவிக்கே இவ்வளவு வலிமை இருக்கும் என்றால் பெருமளவு தண்ணீரை கொதிக்க வைத்தால் எவ்வளவு நீராவி கிடைக்கும்? அதற்கு எவ்வளவு வலிமை இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டான் அந்த சிறுவன். அந்த நீராவியை பயன்படுத்தி ஏன் ஒரு பெரிய கனமான பொருளை தூக்கக்கூடாது என்று சந்தேகமாக கேட்டான் சிறுவன். வழக்கம் போல் இப்போதும் பாட்டி பதில் ஏதும் சொல்லவில்லை. ஜெம்மின் கேள்விகள் அர்த்தத்தை கொடுப்பதை காட்டிலும் அதிக குழப்பத்தையே கொடுக்கிறது என்று பாட்டி கருதினாள்.
அவள் தன் வேலைகளை ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருந்தாள். ஜெம்மி அங்கு அமர்ந்து கெட்டிலின் மூடி தடதடவென்று ஆடுவதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்த நீராவின் அளவை எப்படி அளப்பது? அதை கொண்டு கெட்டிலின் மூடியை அசைப்பது போல் பிற வேலைகள் ஏதாவது செய்ய முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வியாக ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜேம்ஸ் வாட் என்ற சிறுவனின் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி அவனை சிந்திக்க வைத்து கொண்டே இருந்தது. அவனுக்கு ஒவ்வொரு நாள் மாலையும் பாட்டியின் சமையலறையில் அமர்ந்து டீ கெட்டிலையும் அதற்குள் இருக்கும் தண்ணீர் கொதிக்க தொடங்கியதும் இறுக்கமாக இல்லாது லகுவாக மூடப்பட்டு இருக்கும் கெட்டிலின் மூடியை கடகடவென்று ஆடச் செய்வதையும் அதன் மூக்கு வழியாக மெல்லிய நீராவி படலம் எழுந்து காற்றோடு கலப்பதையும் கவனிப்பது அவனுக்கு ஒரு ஆச்சரியமான பொழுதுபோக்கான விஷயமாக ஆயிற்று. இந்த வேடிக்கையான விஷயத்தில் அடங்கிய இந்த கருத்து அவன் வளர்ந்தபோது அவனோடு மனிதனாக வளர்ந்தது. வளர்ந்ததும் கூட அவன் நீராவியை பற்றி நினைப்பதை விட்டுவிடாமல் அதை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டே இருந்தான். இந்த நீராவின் ஒரு மகத்தான சக்தி அடங்கி இருக்கிறது. அது ஒரு பூதத்திற்கு கூட இப்படிப்பட்ட சக்தி இருக்காது என்று நினைக்கிறேன். இந்த சக்தியை நாம் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள அறிந்தால் நம்மால் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் மிக எளிதாக முடித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். இது ஒரு பளுதூக்கு மட்டுமல்ல, பலவிதமான இயந்திரங்களையும் இயக்கும் ஆற்றல் உள்ளதாக இருக்கும் போல் தெரிகிறது. இது நமது வண்டிகளை இழுக்கலாம், நமது கப்பல்களை ஓட்டலாம். இது விதைக்கவும் அறுக்கவும் கூட இயந்திரங்களை இயக்கலாம். ஏன் நூல் நூற்கவும் துணி நெய்யவும் கூட சக்தியாக பயன்படுத்தலாம். அவன் நீராவி பற்றிய ஆராய்ச்சிகளை ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கினான். ஆனாலும் ஒவ்வொன்றும் அவனுக்கு தோல்வியையே கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு தோல்வியிலும் அவன் புது கருத்தை கண்டு கொண்டான், புதிதாக தெரிந்து கொண்டான். நீராவி இயந்திரங்களை இயக்கும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று மற்றவர்கள் பலவாறாக பேசினர். ஜேம்ஸ் வாட் அவற்றையெல்லாம் லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து முயற்சித்து கடைசியாக உலகத்திற்கு முதல் நீராவி என்ஜினை இயக்கி காட்டினார். இவ்வாறாக ஒரு சாதாரண டீ கெட்டிலிருந்து பிறந்ததுதான் மிகப்பெரிய நீராவி பற்றிய தத்துவம். ஒரு காலத்தில் நீராவி இயந்திரங்கள் மிகப்பெரிய இடத்தை உலகின் தொழில்துறையில் பிடித்திருந்தன. ஏன், அதனால் தொழில் புரட்சியே தோன்றியது எனலாம். இந்த சிறுவர் சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ உற்சாகமாக இருக்கும். மேலும் பல வீடியோக்களை போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.